முத்தமிழால் வைத்தாரையும் வாழ வைப்பான் முருகன் என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுவது போல் பல சிறப்புகளைக் கொண்ட முருகனுக்கு 6 முகங்கள் உள்ளது. சிவபெருமானின் மைந்தனும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவருமான முருகப்பெருமானின் 6 முகம் குறித்த விளக்கத்தை காணலாம். ஆறுமுக தத்துவம். மகாவிஷ்ணு முதலாவது முகம், அக்னி இரண்டாவது முகம், தத்தாத்ரேயர் மூன்றாவது முகம், பிரம்மன் நான்காவது முகம், சிவன், அனுமன், காயத்ரி தேவி, ஹேரம்ப கணபதி ஐந்தாவது முகம், கந்தன் ஆறாவது முகம். இருள் படைத்த உலகம் ஒளி நிறைந்து விளங்க ஒளி தருகிறது ஒரு திருமுகம். இத்திருமுகம் நமது அஞ்ஞானத்தை போக்கும் ஞானகதிராக விளங்குகிறது. அன்பர்களுக்கு இனிய தோற்றமளித்து அன்புடையோருக்கு வரம் தந்து அருளுகிறது வேளவனின் இரண்டாவது திருமுகம். வேத மந்திர விதிகளுக்கு ஏற்ப வேள்விகளை காப்பது கந்தனின் கருணை மிகுந்த மூன்றாவது திருமுகம். நம் அறிவுக்கு எட்டாத விஷயங்களை விளக்கி அருள் புரிந்து ஞானம் பொழிவது ஞான பண்டிதனின் நான்காவது திருமுகம். துஷ்ட சம்ஹார சிஷ்ட பரிபாலகராக வீரத்தை விளங்கச் செய்வது ஐயனின் ஐந்தாவது திருமுகம். தெய்வானை வள்ளியம்மை என்னும் கிரியாசக்தி இச்சா சக்திகளை கொஞ்சி மகிழ கோடி சூரிய ஒளி காட்டும் அழகு முகம் ஆறாவது திருமுகம். இவ்வாறு 6 திருமுகங்களுடன் காட்சியளிக்கிற ஆறுமுகப் பெருமான் 12 திருக்கரங்களோடு நீலமயில் மீது எழுந்தருளி நமக்கு அருள்பாலிக்கிறார். அவரை போற்றி வணங்கிட நமது தீவினைகள் அகன்று வாழ்வில் சந்தோஷம் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஓம் முருகா என்று கமெண்ட் பண்ணவும்.